நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு நாவல் குறித்து பேசப் போகிறோம். எனது வாலிப பருவத்தில் என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நாவல் அது. வீரம் விளைந்தது என்ற அந்த நாவல் ரஷ்ய இலக்கியத்தின் சிறப்புமிக்க ஒரு நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்பாகும். ருஷ்ய மொழியில் கக் சகலியாலஸ்தால் என்பதே இந்த நாவலின் தலைப்பு. ஆங்கிலத்தில் ஹவு த ஸ்டீல் வாஸ் டெம்பர்ட், அதாவது எஃகு எப்படி பக்குவப்படுத்தப்பட்டது என்று பொருள். ரஷ்ய மக்களின் வாழ்க்கை, அவர்களின் சமூகப் போராட்டம், உழைப்பின் மதிப்பு, மனிதநேயம் ஆகியவற்றை தமிழ் வாசகர்களுக்கு நெருக்கமாக கொண்டுவரும் பாலமாக இந்த மொழிபெயர்ப்பு அமைகிறது. நூலாசிரியர் நிக்கலாய் அஸ்திரோஸ்கி. 1904 ஆண்டில் பிறந்த அவர் கோம்சோமோல் படையிலும் பின்னர் செம்படையிலும் சேர்ந்து ரஷ்ய உள்நாட்டுப் போரில் தீவிரமாக பங்கேற்றார். தனது 19வது வயதில் அவர் போரில் கடுமையாக காயமடைந்தார். அதன் விளைவாக படிப்படியாக மோசமடைந்து வந்த ஒரு நோயின் காரணமாக அவர் பக்கவாதத்தையும் பார்வையிழப்பையும் அடைந்தார். இந்த உடல்நலக்குறைவான நிலைமைகள் இருந்தபோதிலும் ஆஸ்ட்ரோவ்ஸ்கி தனது பேனாவை வழிநடத்த ஒரு சிறப்புச் சட்டகத்தை பயன்படுத்தியும் தன் குடும்பத்தினரிடம் சொல்லிக் கொடுத்தும் பின்னர் ஒற்றை விரலால் தட்டச்சு செய்தும் தனது நாவலை எழுதினார். அளவற்ற உடல் வேதனைக்கு மத்தியிலும் தனது பணியைத் தொடர வேண்டும் என்ற அவரது உறுதி, அவரது நாவலின் கதாநாயகனின் மன உறுதியையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலித்தது. இது அவரது வாழ்க்கை வரலாற்றை விடாமுயற்சிக்கும் மனித மன உறுதிக்கும் ஓர் எழுச்சியூட்டும் சான்றாக மாற்றியது. வெகுவாக நோயுற்றிருந்த தன் இறுதி 12 ஆண்டுகளில்தான் இளம் கம்யூனிஸ்ட் சங்க உறுப்பினர்களான தம்மையும் தம் நண்பர்களையும் பற்றிய இக்கதையை அவர் எழுதினார். 1936 ஆண்டில் அவர் தனது 32 வயதில் மறைந்தார். அவரது தலைமுறையைச் சார்ந்த, அதாவது 1915 ஆண்டு முதல் 1931 ஆண்டு வரையான சோவியத் இளைஞர்களின் வாழ்வை இந்த நாவல் விவரிக்கின்றது. இந்த நாவலின் கதாபாத்திரங்கள் அனைத்தும் சோவியத் ஒன்றியத்தில் வாழ்ந்த சிலரின் வாழ்வை அடிப்படையாகக் கொண்டவை. இது ரஷ்ய உள்நாட்டுப் போரின் போதும் அதைத் தொடர்ந்து சோசலிச கட்டுமானத்தின் போதும் ஒரு அர்ப்பணிப்புள்ள புரட்சிகரப் போராளியாக மாறும் பாவெல் கர்ச்சாகின் என்ற இளைஞனின் கதையைச் சொல்கிறது. பன்னாட்டு வாசகர்களின் உள்ளத்தை கவர்ந்த இந்த கதையின் நாயகன் பாவெல் கர்ச்சாகினின் பாத்திரம் இந்நூலாசிரியர் நிக்கலாய் அஸ்திரோவ்ஸ்கியின் வாழ்வை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் பாவெல் கர்ச்சாகின் சிறு வயதிலேயே வாழ்க்கையின் கஷ்டங்களையும் அநீதிகளையும் சந்திக்கிறான். ஆனால் அவற்றைக் கண்டு பயந்து ஒதுங்கிவிடாமல் அவற்றை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வளர்கிறது. வாழ்க்கையில் அவன் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் அவனை மேலும் உறுதியானவனாக மாற்றுகிறது. போராட்டங்களிலும் கடின உழைப்பிலும் அவன் தனது இளமையை அர்ப்பணிக்கிறான். தனிப்பட்ட கஷ்டங்கள் மற்றும் அளவற்ற உடல் துன்பங்களின் ஊடாக பாவெல் தன்னலத் தியாகம், விடாமுயற்சி மற்றும் கம்யூனிச கொள்கையின் மீதான விசுவாசம் ஆகிய நற்பண்புகளை தன் வாழ்வில் வெளிப்படுத்துகிறான். ஒரு ஆர்வமுள்ள இளைஞனிலிருந்து போரில் பக்குவப்பட்டு உடல் செயலிழந்து ஒரு வீரனாக அவன் மாறும் பயணம் சோசலிச யதார்த்தவாதத்தின் சித்தாந்த கோட்பாடுகளை பிரதிபலிக்கிறது. இது துன்பங்களுக்கு எதிரான மனித ஆன்மாவின் வெற்றியையும் தனிப்பட்ட இலக்குகளை விட கூட்டு இலக்குகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. பாவெல் செம்படையில் சேர்ந்து கம்யூனிச எதிர்ப்பு சக்திகளுக்கும் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களுக்கும் எதிராக துணிச்சலுடன் போராடுகிறான். உறைபனி நிலைகளில் ஒரு முக்கிய உள்ளூர் இரயில் பாதையை அமைப்பது போன்ற கடினமான வேலைகளுக்கு திரும்பி தனது அசாத்திய மன உறுதியால் அவன் உயிர் பிழைக்கிறான். போர்முனையில் பட்ட காயத்திற்குப் பின் பக்கவாதம் மற்றும் முழுமையான பார்வையிழப்பு பாவலை படுக்கையிலேயே முடக்கிவிடுகின்றன. ஆனாலும் அவன் தனது வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்கிறான்.
புரட்சிகர இளைஞர்களைப் பற்றிய ஒரு சுயசரிதை நாவலை எழுதுவதன் மூலம் தனது உடல் ரீதியான துன்பத்தை அவன் வெல்கிறான். உடல் நலமும் பின்னர் பார்வையும் பாதிக்கப்படும் போது கூட இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவன் துவண்டு போகவில்லை. தன்னால் முன்பு போல் உழைக்க முடியாத நிலை வந்தபோது அவன் தனது வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கிறான். மனிதன் வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், தன் வாழ்வை வீணாக்கிவிடக்கூடாது என்ற உறுதியை தன்னுள் உருவாக்கிக் கொள்கிறான். வாழ்வு சகிக்க முடியாததாக ஆன பிறகும் எப்படி வாழ்வதென்பதை கற்றுக்கொள். உன் வாழ்வை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள். மனிதனது மதிக்க முடியாத இனிய உடைமைகளில் சிறந்தது அவனது வாழ்வாகும். அவன் ஒரு தடவைதான் வாழ முடியும். காலமெல்லாம் குறிக்கோள் இல்லாமல் பாழாக்கிவிட்டேன் என்ற வருத்தம் வதைப்பதற்கு வாய்ப்பு அளிக்காத வகையில் அவன் சீராக வாழ வேண்டும். அற்பனாக வாழ்ந்து இழிவு தேடினேன் என்ற அவமானம் உள்ளத்தை எரிப்பதற்கு இடமில்லாத வகையில் நேராக வாழ வேண்டும். உலகத்தின் தலை சிறந்த லட்சியத்துக்காக, மனித குலத்தின் விடுதலைப் போராட்டம் என்ற பொன்னான மார்க்கத்துக்காக நான் என் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தேன் என்று இறக்கும் பொழுது கூறும் உரிமை பெறும் வகையில் அவன் வாழ வேண்டும். திடீர் நோயோ சோக விபத்தோ வாழ்வுக்கு வெடிவைக்க கூடுமாதலால் மனிதன் தன் வாழ்வியல் ஒவ்வொரு வினாடியையும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நாவலின் வரிகள் இதற்கு சான்று. உடல் பலம் குறைந்தாலும் மன உறுதி குறையவில்லை. இறுதியில் தன் அனுபவங்களையும் எண்ணங்களையும் எழுத்தாக பதிவு செய்து பிறருக்கு உதவும் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறான் பாவல் கரச்சாகின். இந்த கதை நமக்குச் சொல்லும் மிகப்பெரிய செய்தி. சோதனைகள் வந்தால் மனிதன் உடைந்து போக வேண்டியதில்லை, அவற்றை எதிர்கொள்ளும் மன உறுதியில்தான் உண்மையான வீரம் உருவாகிறது. அதனால் வீரம் விளைந்தது என்பது போரை பற்றிய கதை மட்டுமல்ல, கஷ்டங்களுக்கிடையிலும் தன் இலட்சியத்தை விட்டுவிடாமல் வாழக் கற்றுக்கொள்ளும் ஒரு இளைஞனின் கதை. இந்தக் கதை சொல்லும் பாடம் ஒன்றே: உடலின் வலிமையை விட மனத்தின் வலிமை உயர்ந்தது. தோல்வியை விட முயற்சியை விட்டுவிடுவதுதான் உண்மையான தோல்வி. அந்த புத்தகத்தின் இறுதி வெற்றி அவரது புரட்சிகர உணர்வு தளராமல் இருப்பதை நிரூபிக்கிறது. துன்பங்களைத் தாண்டி இலட்சியத்தை நோக்கிப் பயணிக்கும் மனிதர்களின் அனுபவங்கள் வாசகர்களுக்கு நம்பிக்கையையும் துணிவையும் அளிக்கின்றன. நீங்களும் படியுங்கள், மற்றவர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.